தத்தங்களுக்காய் நன்றி, உங்கள் அபிஷேகத்திற்காய் நன்றி. எல்லாம் கூட கர்த்தருடைய வார்த்தை கேட்டு பேசுங்களேன். ஏசப்பா என் கூட பேசுங்கப்பா, என்ன பேசுங்கப்பா, என்னை உருவாக்க தேவனே, என்னை பரிசுத்தப்படுத்துங்க தேவனே, என்னை அபிஷேகத்தால் நிரப்புங்க ஆண்டவரே, வாக்கு தத்தத்தினால் நிரப்புங்க ஆண்டவரே, கிருபா வரங்களினால் என்னை நிரப்புங்க ஆண்டவரே, உங்கள் வல்லமையினால் என்னை நிரப்புங்க. ஓ ராபாகலாதா ரீபானா ஷகடாதா ரீபாலாகா தீராபா ஓ ரியாந்தரதலகத டிமக்கரபலபோ. ஓ நன்றி நன்றி நன்றி, உங்கள் பிரசனத்துக்காக நன்றி, அபிஷேகத்திற்காக நன்றி. என் வசனத்தை அனுப்பி நான் அவர்களை குணமாக்குவேன். வார்த்தை கேளு, கண்ணமூடி கேளு. ரபோ இந்த வல்லமை இறங்கட்டும், நிரப்பட்டும், வெங்கல கதவு உடையட்டும், இரும்பு தாட்பாட்கள் முறியட்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிரே செய்பவர் நீரே. கேடகம் நீரே, தலை நிமிரே செய்பவர் நீரே, தலை நிமிரே செய்பவர் நீரே, தலை நிமிரே செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே, தலை நிமிரே செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே, தலை நிமிரே செய்பவர் நீரே. ஒன்றுக்கும் நான் கலங்காமல் சோத்தரிப்பேன், அறிவு கெட்டா பேரமைதி பாதுகாக்குறேன். ஒன்றுக்கும் நான் கலங்காமல் சோத்தரிப்பேன், அறிவு கெட்டா பேரமைதி பாதுகாக்குறேன். அச்சமில்லையே கலக்கமில்லையே, அச்சமில்லையே அப்பா. வெற்றி தரும் கர்த்தரனோடு, தோல்வி என்றோ எனக்கில்லையே. வெற்றி தரும் கர்த்தரனோடு ரிபகடகதரமா, தோல்வி என்றோ எனக்கில்லையே. கேடகம் நீரே, கேடகம் நீரே, தலை நிமிரே செய்பவர் நீரே. கேடகம் நீரே, தலை நிமிரே செய்பவர் நீரே, தலை நிமிரே செய்பவர் நீரே, தலை நிமிரே செய்பவர் நீரே. தகப்பனே அப்போ தந்தையே, தலை நிமிர ரகதரம். ஓ தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. ஏசப்பா, எங்கள் தலையை நிமிரச் செய்கிறவர் நீர். உங்க பிரசன்னத்தினால் எங்கள் நிரப்பம். நீ எங்களோடு பேசும் ஆண்டவரே. உங்க கிருபை எங்களை தாங்கட்டும், உங்களுடைய அபிஷேகங்களை தாங்கட்டும், உங்கள் வாக்கு எங்களை நிரப்பட்டும். அந்த ஒவ்வொரு தொட்டு சுகமாக உம்முடைய ஜனம், உம்முடைய மக்கள் உங்கள் தலையை உயர்த்தி ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். உட்காருங்க. கர்த்தர் நல்லவர். ஒரு 5 காரியங்களை 6 காரியங்களை நான் உங்களோடு பேசி நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஆண்டை நம்ம முடிக்க போகிறோம். ஒரு புதிய ஆண்டுக்கு நேராக நம்ம ஆயத்தமாகி கொண்டிருக்கிறோம். இந்த ஆயத்தத்தில் எப்படிப்பட்ட ஆயத்தங்கள் நமக்கு தேவை? கடவுளுடைய ஆசை நமக்கு தேவை, அவருடைய இரக்கம் நமக்கு தேவை, அவருடைய கிருபை நமக்கு தேவை. அதில் எந்த விதமான தப்பு கிடையாது. ஆமென். இப்போ ஒரு நன்மைக்காகவோ ஒரு ஆசீர்வாதத்துக்காகவோ பல காரியங்களை நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம், ஆசைப்படுகிறவர்களாக இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா அல்லேலூயா. இப்போ நான் ஒரு தலைப்பு கொடுக்குறேன். இந்த செய்திக்கு தலைப்பு காத்திரு. என்னங்க? காத்திரு. இப்போ காத்திரு என்ற வார்த்தை ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. ஆமான்னு சொல்லுங்கள். நீ காத்திருக்கு நம்ம வாழ்க்கையில் ரொம்ப கம்மியாகுது. காத்திரு அப்படின்னா பொறுமையாயிரு, நிதானமாயிரு, கடவுள் உன்னை சந்திக்கிற வரைக்கும்
கொஞ்சம் வெயிட் பண்ணு சொல்கிறாங்களே, இந்த காத்திரு நம்ம எதுக்காகலாம் நாம் காத்திருக்க வேண்டும் என்பது ஒரு 6-7 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதலாவது, தேவ திட்டம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற காத்திருக்க வேண்டும். இங்கே இருக்கிற எல்லாரும் குறித்து தேவனுடைய திட்டம் இருக்கா இல்லையா? கண்டிப்பாக இருக்குது. என்னை குறித்து ஒரு திட்டம் இருக்கும் என்றால் அதை செய்வார். உன்னை குறித்து ஒரு திட்டம் இருக்கும் என்றால் அதை நிறைவேற்றுவார். இப்போ ஆண்டவருடைய திட்டம் சித்தம் உங்கள் மேலே இருந்தபடினால்தான் நீங்கள் தாயின் கருவில உருவாக முன்னே தேவன் உங்களை ரட்சித்து பரிசுத்தப்படுத்தி இந்த பட்டணத்திலேருந்து வேறு பிரித்து உங்களை அழைத்து வந்திருக்கிறார். அப்போ இறைவனுக்கு ஒரு திட்டம் உங்களை குறித்து இருக்கிறது. இது உங்கள் கற்பனையோ உங்கள் அறிவோ உங்கள் திறமையோ இல்லை. நான் கிறிஸ்தவனாய் மாறிவிட்டேன், நான் ஊழியக்காரனாக மாறிவிட்டேன், இல்லவே இல்லை. இது ஏசப்பாவுடைய திட்டம். அல்லேலூயா. நம்ம விரும்பவும் இல்லை, நான்லாம் விரும்பவும் இல்லை, எதிர்பார்க்கவும் இல்லை. தேவ திட்டம் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரனாக இருப்பது. நீங்கள் விரும்பவில்லை, எதிர்பார்க்கவில்லை. இயேசுடைய திட்டம் நீங்கள் அவருடைய மக்களாக மாற வேண்டும். எதற்காக தேவ திட்டம்? அந்த அழியாத உலகத்திலே பரலோகத்திலே அவர் வாக்கு பண்ணுகிறார், என்னை விசுவாசிப்பவனுக்கு நான் நித்திய ஜீவனை தருவேன் என்பது அவர் நம்ம கொடுத்த ஒரு வாக்கு தத்தம். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. இப்போ பைபிளில் நம்ம பார்க்குற ஒவ்வொரு கேரக்டர்ஸ் இருக்குல்ல, மோசே இருக்கார், ஆபிரகாம் இருக்கார், தாவீது இருக்கார், எலியா இருக்கார், எலிசா இருக்கார். புதிய ஏற்பாட்டில் பழைய ஏற்பாட்டில் ஒவ்வொரு தேவ மனுஷன் இருக்காங்க. ஒவ்வொருக்கும் ஒரு திட்டம், ஒரு யோசனை இருந்துச்சு பாருங்கள். அந்த யோசனைப்படியே அவங்க தன்னை மாற்றிக்கொள்ளும் போது, அந்த திட்டத்தின்படி தன்னை ஒப்பு கொடுக்கும் போது அவர்கள் இந்த வாழ்கிற வாழ்க்கையினுடைய அர்த்தங்களை அவங்க அனுபவிக்கிறாங்க. ஆமென், அல்லேலூயா. இப்போ ஞானஸ்நானத்தை பற்றி நம்ம பேசும்போது அந்த தேவ திட்டம், நான் ஊழியக்காரன் சொல்கிறேன், ஞானஸ்நானம் எடுப்பியா? இப்போ மனுஷன் புத்தி போகுது, இது எங்கள் வீட்டுக்காரன் கேட்குறேன், என் அக்கா கேட்குறேன், இது கொஞ்சம் எல்லாம் மாற வேண்டியது இருக்குது, கொஞ்சம் குணப்பட வேண்டியது இருக்குது, சரி செய்ய வேண்டியது இருக்குது. அப்போது ஆண்டவருடைய திட்டத்திற்கு எந்த ஒரு மனிதன் தன்னை மாற்றிக்கொள்கிறானோ அவன் வாழ்க்கையிலே தேவ திட்டங்கள் நிறைவேறுகிறது. உதாரணத்துக்கு இப்போ நம்மளை அழைச்சார் வச்சுங்களேன், இயேசு நம்ம அழைத்தார். நம்ம உலகப்படி வாழ்ந்து, பாவத்தின்படி வாழ்ந்து, பிசாசின்படி வாழ்ந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்குறோம், அதான் தோற்று போயிடுறோம். ஆமாவா? ஆனால் நம்ம வாழ்க்கை தேவ திட்டத்துக்கு மாறும்போது நம்ம வாழ்க்கை தேவ திட்டத்தின்படியே ஆசிர்வதிக்கப்படுகிறது. அதின் காலத்தில் அவர் நேர்த்தியாக அழகாக நம்ம வாழ்க்கையில் அந்த அற்புதங்களை அவர் துவங்குகிறவராக இருக்கிறார். இங்கே ஆதியாகம புத்தகத்தில் 22ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் ஆண்டவர் ஆபிரகாமை குறித்து ஒரு திட்டம் வைத்தார். என்ன திட்டம் வைத்தார்? அவனை இந்த காலகட்டத்தில் ஆசிர்வதிக்கணும். இப்போ 75வது வயதிலே அவனை அழைக்கிறார். 75 வயதிலே அவன் ரட்சிக்கப்படுவதற்கு வாய்ப்பு கொடுக்கிறார். அப்போ ஒரு வாக்கை கொடுத்து அனுப்புகிறார். என்ன கொடுத்து அனுப்புகிறார்? நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்விப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். அப்போ தேவ திட்டம் அங்கே சொல்கிறார், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், உன் வம்சங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அப்போ அவனுக்கு என்ன இல்லை? குழந்தை இல்லை. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன், உன் தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். 75 ஆண்டுகள் வரைக்கும் சைலண்ட். அப்போ ஆண்டவருடைய திட்டம் நம்ம பூரணப்படுகிற வரைக்கும், நாம் தேவ சித்தத்துக்கு சரியாய் ஒப்பு கொடுக்கிற வரைக்கும், தேவ சித்தத்துக்காய் நம்மை மாற்றிக்கொள்கிற வரைக்கும் அவருடைய திட்டங்கள் நிலுவையிலே இருக்கும். இந்த திட்டத்துக்கு எந்த ஒரு மனிதன் சரியாய் தன்னை அர்ப்பணிக்கிறானோ அவனை சரியான நேரத்தில் தேவனை உயர்த்துகிறார். அல்லேலூயா, ஆமென். சரி, உதாரணத்துக்கு இந்த திட்டன்ற வார்த்தைக்கு சித்தம்னு வச்சுக்கோங்களேன். நான் கடன்காரனாக இருப்பது தேவ சித்தம். ஆமாவா? தயவுசெய்து ஆமாம் என்ற போகிறீங்க. ஆமாம். நான் கடன்காரனாக இருப்பது, நான் பாவியாக இருப்பது, நான் வியாதிக்காரனாக இருப்பது தேவனுடைய சித்தமே இல்லை. ஆனால் நான் கடன்காரனாக இருக்கிறேன், நான் பாவியாக இருக்கிறேன், வியாதிக்காரனாக இருக்கிறேன், பிறருக்கு முன்பாக நிந்திக்கப்பட்டவனாக இருக்கிறேன். அப்போ என்ன விஷயம்னா, எதற்காக இயேசுவை அழைத்தார்? எதற்காக இயேசுவை பிடுங்கி எடுத்தார்? எதற்காக மற்ற ஜனத்திலிருந்து அவருடைய ஜனமாக மாற்றினார்? அந்தகார இருள் என்னை அடிமைப்படுத்த என் வாழ்விலே வெளிச்சமும் ஆசீர்வாதம் என்னை பின்பற்ற வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். அப்போ இந்த தேவ திட்டத்திற்கு எப்பெல்லாம் என் சித்தம் மாறுதோ, என் விருப்பம் மாறுதோ, என் ஆசையாய் மாறுதோ, என் விருப்பமாய் தேவ திட்டத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறனோ அப்பெல்லாம் தேவ சித்தமும் தேவ திட்டமும் என் வாழ்க்கையிலே அது நிறைவேறுகிறது. உதாரணத்துக்கு விசுவாசத்தின் தகப்பனாக ஆபிரகாமை கர்த்தர் மாற்ற வேண்டும் என்றால் அவனுக்கு சோதனை மேலே சோதனை கர்த்தர் அனுமதிக்க வேண்டும்.
இங்கே ஆதியாகமத்தை 22:1 படிங்க. ஆதியாகமம் 22:1 ஆண்டவர் அவனை புடமிடுகிறார், அவனை சீர்படுத்துகிறார். எதற்காக? அவர் திட்டத்துக்கு. இப்போ உதாரணம், நீங்கள் ஒரு மிலிட்ரி மேனாய் மாறணும், இராணுவத்தில் இணையணும்னா நீங்கள் அந்த இராணுவத்தினுடைய திட்டத்திற்கு, சித்தத்திற்கு, கட்டுப்பாட்டுக்கு உங்களை மாற்றணும். 7 இந்த மார்னிங் எழுதணும், இவ்வளோ பெரேடு போகணும், உடற்பயிற்சி பண்ணணும், எக்ஸசைஸ் பண்ணணும், கட்டுப்பாடில் இருக்கணும். இதெல்லாம் நீங்கள் ட்ரெயின் பண்ணாதான் நீங்கள் கம்ப்ளீட் ஒரு சோல்ஜராக மாற முடியும். அப்போ கம்ப்ளீட் சோல்ஜராக மாறினா நீங்கள் இவ்வளோ காலகட்டத்தில் உங்களுக்கு ட்ரைனிங் பீரியட், இந்த ட்ரைனிங்கில் ஓடி போகிறலாம் உண்டு. யார் அந்த ட்ரைனிங்கை தாக்கு பிடிச்சி அந்த கடிதத்தெல்லாம் தாண்டி வருகிறானோ அவன் இந்த நாட்டை காப்பாற்றுவதற்கு அவன் தகுதியானவன். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய ஆசீர்வாதத்தை ஒருவன் பெற வேண்டும் என்றால் அவனுக்கு சில சிக்ஷைகள். கொஞ்சம் சவுண்ட் வச்சு தொண்டை வலிக்கிற மாதிரி கொஞ்சம் மானிட்டர் மட்டும் ஏற்றிக்க. இப்போ தேவனுடைய சித்தத்துக்கு, திட்டத்திற்கு இந்த லாஸ்ட்டில் ஃபஸ்ட்டு இதில் இங்கே பாரு ஏற்று. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென். அப்போ தேவ சித்தத்துக்கு, தேவ திட்டத்திற்கு எப்போ நம்ம மாற்றிக்கொள்கிறோமோ அது கடினமானதாக இருக்கும், கஷ்டமாக தான் இருக்கும். குடிக்கிற ஆளாக தான் குடிக்க முடியாது, கெட்ட வார்த்தை பேச முடியாது, பொய் பேசுகிற ஆளாக தான் பொய் பேச முடியாது. இது தேவ சித்தத்துக்கு எந்த ஒரு மனுஷன் தன்னை ஒப்பு கொடுக்குறானோ அவன் வாழ்க்கை கடினமாக தான் இருக்கும். காலம் வரும்போது கர்த்தரும் மகிழ்ப்படுவார், அவனை சார்ந்தவர்களும் மகிழ்ப்படுவார். இப்போ ஆபிரகாமை சோதிக்கும்படி படி. இந்த காரியங்கள் நடந்த பின்பு ஆபிரகாமை சோதித்தார். அல்லேலூயா. இப்போ ஆபிரகாமை சோதித்த இறைவன் நம்மையும் சோதிப்பார். சில சிக்ஷைகளை தருவார், சில நெருக்கடிகளை தருவார். அவருக்கு பிடித்த மாதிரி நம்மை மாற்றுவதற்கு அவர் முயற்சிப்பார். அது நமக்கு சோதனையாக தெரியும். இப்போது ஆபிரகாமுக்கு குழந்தை பிறந்துருச்சு. குழந்தைக்கு ஒரு 10 வயசு 12 வயசு இருக்குது. இப்போ ஆண்டு சொல்கிற காரியம், இந்த குழந்தைய நான் காண்பிக்கிற மலையில் கொண்டு போய் கொலை செய்ய என்கிறார். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நம்மக்கிட்ட இருக்கிற 1000 ரூபாயில் ஒரு 100 ரூபா கொடுக்கறதுக்கு நம்ம யோசிக்கிறோம்ல, நமக்கு ஜபம் பண்ணுறதுக்கு நேரத்தை கொடுக்க யோசிக்கிறோம். 21 நாள் ஜபம். ஏன் வரலன்னா, நான் வேலைக்கு போய்ட்டு டயர்டாகிட்டேன், சமைக்கணும், பசங்களோடு உட்காரணும், கொஞ்ச நாள் படிக்கணும். we have a lot of reason. ஆமாவா? வருவதுக்கு பல காரணம் சொல்கிறோம். இப்போ நம்ம போய் ஏன் ஒரு சாக்ரிஃபைஸ் ஸ்டேஜில் நம்ம இல்லை, தியாகமான அர்ப்பணிக்கிற ஸ்டேஜில் இல்லை. அந்த அர்ப்பணிக்கிற ஸ்டேஜ் தான் உங்களுடைய சோதனை காலம். இந்த நெருக்கடியை தாண்டி, கஷ்டத்தை தாண்டி நீங்கள் தேவ திட்டத்துக்கு உங்களை ஒப்பு கொடுத்தாதான் தேவனுடைய திட்டம் உங்களுக்குள்ளே இம்ப்ளிமெண்ட் ஆகும். தேவ திட்டம் ஏன் நிறைய பேருக்குள்ள நிலைமையிலே இருக்குது, நிறைய ப்ரோக்ரஸ் போயிட்டுருக்கு. ஆனால் இல்லை, டன்னுன்னு வரல. இன்னும் டன்னுன்னு வரணும், முடிந்ததுன்னு வரணும்னா நீங்கள் கடவுளுடைய சித்தத்துக்கு உங்களை மாற்ற வேண்டும். இப்போ ஆபிரகாமை சோதிக்கிறார். என்ன சோதிக்கிறார்? இவன் என்ன நேசிக்கிறானா? நான் கொடுத்த பிள்ளையை நேசிக்கிறான். நிறைய பேர் கடவுளை விட கடவுள் கொடுத்த வேலையை நேசிப்பான், பணத்தை நேசிப்பான், அவன் உடம்பை நேசிப்பான், அவன் உறவுகளை நேசிப்பான். ஆனால் தான் ஆண்டவருடைய அடுத்த நகர்வு, அடுத்த திட்டம் மனுஷ வாழ்க்கையை நிறைவேறவில்லை. இப்போ நான் கொடுத்த குழந்தையவை நேசிக்கிறானா, கொடுத்த என்ன நேசிக்கிறானு கர்த்தர் சோதிக்கும்படிக்கு அன்று ராத்திரிலே ஆபிரகாமோடு பேசுகிறார். உன் ஏகசுதனும் நேசகுமாரனும் புத்திரனும் ஆகிய ஈசாக்கை நான் காண்பிக்கும் மலையிலே ஒரு இடத்துல போய் அவனை எனக்கு தகன பலியாக இடு. வசனம் எப்படி சொல்லுகிறது? அவன் விடிய காலையிலே எழும்புகிறான். early in the morning ready to give, ready to offer. அவன் ஆஃபரிங் அங்கே கடவுளுக்கு பலியை செலுத்துவதற்கு அதை துரிதப்படுத்தினான். எந்த ஒரு மனிதன் தேவ சித்தத்திற்கு தன்னை சீக்கிரம் துரிதப்படுத்துகிறானோ அவனால் தான் தேவனுடைய ஆசத்தை பெற முடியும். கரவை சொல்ல அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. அதுதான் ஆண்டவருக்கு தெரியும், தன்னுடையவர்கள் யார் என்று தெரியும், பக்தி யாருன்னு தெரியும், விசுவாசம் யாருக்குன்னு தெரியும், கர்த்தருடைய சித்தத்துக்கு யார் தன்னை ஒப்பு கொடுக்குறான்னு தெரியும். ஆமென் சொல்லுங்க. இப்போது நான் அடிக்கடி என் மெசேஜில் சொல்கிற காரியம், கர்த்தர் ஏன் நம்ம இப்படியே வச்சிருக்காருன்னு வச்சுங்க. நமக்கு லட்சங்களையும் கோடிகளையும் கொடுத்தா அவன் 1 கோடி செல்வங்கள் என தேடி வந்தாலும் ஆமென் தெருக்கோடியில் விட்டுருவன் இயேசுவேன்னு தான் அவருக்கு தெரியும். உன்னை 1 கோடி செல்வம் உன்னை தேடி வந்தாலும் இயேசுவை தெருக்கோடியில் விட்டுருவேன். ஆனால் தான் நமக்கு என்ன பண்ணுது, வாய்க்கோ வயிற்றுக்கோ நிதானமாக இருக்கிறது. உங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட்,
எத்தனை பொறுப்புகள் வந்தாலும், கடமைகள் வந்தாலும், ஆசீர்வாதங்கள் வந்தாலும், மேன்மை வந்தாலும், ஞாயிற்றுக்கிழமை ஒரு 2 மணி நேரம் என் இறைவனுக்கு நான் தருவேன். நான் அவரை ஆராதிப்பேன், அவரை நான் கனம் பண்ணுவேன். இது நான் கர்த்தருக்குள்ளே உண்டான ஒரு உடன்படிக்கை. எந்த ஆத்துமா தெளிவாக இருக்குதோ அது கிருபையிலே வளரும், ஆசீர்வாதத்திலே வளரும், சபையிலேயே வளரும். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. அப்போ தேவ திட்டம் எது, தேவ சித்தம் எது, தேவனுக்கு கர்த்தருக்கு பிரியமானது எது என்று எந்த ஒரு மனுஷன் நிதானிக்கிறானோ அவன் அற்புதம் செய்யணும். ஆபிரகாம் தேவ சித்தத்தை நிறைவேற்றி என்ன பண்ணனா, காலம் தாழ்த்தவில்லை. அவன் உடனடியாக செயல்படுத்துவதற்கு தன் மகனை அழைத்து கொண்டு அவன் குதிரை மேலே போகிறான். எத்தனை நாள் போகிறான்? 3 நாள் போகிறான். உங்கள் பிள்ளைய 1 மணி நேரமோ 1/2 மணி நேரமோ உங்களோடு இருந்தால் கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். உன் பிள்ளை தோல் மேலே கையை போட்டு உன்னோடு கொஞ்சி விளையாடி ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கூட இருந்தால் நீ இந்த உலகத்தை விட்டு பரலோகத்துக்கு போன மாதிரி இருக்கும். ஒரு பெரிய மகிழ்ச்சி, ஒரு பெரிய சந்தோஷம். யோசித்து பாருங்கள், சாக கொடுக்க போகிற பிள்ளை 3 நாள் தகப்பனோடு பேசிக்கொண்டே போகிறது. பாசம், அன்பு. அங்கே ஆண்டவர் சொல்ற ஏக சுதனும் உன் நேசகுமாரனும். ஈசாக்கு நேசிக்கிற புள்ள எதுக்காக போகிறாங்க? கொலை செய்ய, தேவ சித்தத்தை செய்ய. அந்த 3 நாள் அந்த பயணத்திலே அவன் மனமாறவில்லை, பாசத்துக்கு அடிமையாகவில்லை. அவன் கடவுளுடைய சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்க ஆரம்பித்தான். அல்லேலூயா. நம் ஆண்டவர் மனுஷ உயிரை பலி வாங்குகிற தேவன் அல்ல, நரபலியை விரும்பாகிற தேவன். அதனால்தான் ஆபிரகாமுக்கு தெரியும், அவர் சித்த நிறைவேற தன்னை ஒப்பு கொடுத்தான். இப்போ போயாச்சு, மழையும் வந்துருச்சு. மலை கிட்ட போய் நிற்கிறான். நின்ற உடனே வேலைக்காரெல்லாம் ஐயா நாங்களும் வரட்டுமா அப்படின்னு கேட்கும்போது ஆபிரகாம் சொல்லுகிறான், நீங்களும் கழுதையும் இங்கே இரு, நானும் பிள்ளையும் போய் தேவனை ஆராதனை செய்து திரும்பி வருகிறோம். கையை தட்டவோம். ஹல்லேலூயா. தேவன் உன்னை என்னை அழைப்பார் என்றால் கொல்லுவதற்காக அல்ல, அழிப்பதற்காக அல்ல, உன்னை என்னை கவனி வாழ வைப்பதற்காக, ஒரு புதிய அத்தியாயத்தை துவங்குவதற்காக இந்த திட்டத்தை ஆபிரகாம் அறிந்திருந்தார். இப்படி ஏசாயா 55:8 சொல்லுகிறது, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகள் அல்ல. ஆங்கிலத்தில் படிக்கும்போது யுவர் பிளான் ஆர் நாட் மை பிளான். உன் திட்டம் என் திட்டம் இல்லை, உன் புத்தி என் புத்தி இல்லை. அவன் ஆண்டவர் தூர இருந்து அறிகிறவராயிருக்கிறார். 2025 என் வாழ்க்கையில் உன் வாழ்க்கையில் என்ன சம்பவிக்க போகிறது என்பதை அறிந்திருக்கிறார். எதை தருவேன் என்றால் அவர் திட்டம் அறிந்திருக்கிறார். அப்போ அந்த திட்டத்தை நீ நான் அனுபவிக்க வேண்டும் என்றால் அவர் சித்தத்திற்கு நம்மை அர்ப்பணிக்கிறவனாய் மாற வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆயத்தம்? இயேசுவே உன் சித்தத்திற்கு உன் திட்டத்திற்கு நான் என்னை அர்ப்பணிக்க ஆயத்தம். ஆமென். நம்ம சுய புத்தியிலே, சுய சித்தத்திலே, சுய அறிவிலே நாம் ஓடிக்கொண்டு நாம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கிறது தான் வேடிக்கையாக மாறி போனது. ஆபிரகாம் ஒரு சாட்சியாக மாறினதற்கு, ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பனாய் மாறுவதற்கு, ஜாதிகளின் தகப்பனாய் மாறுவதற்கு அவன் தேவ சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தான். ஆமென். யோனாவை குறித்து தேவ சித்தம், தேவ திட்டம், நினிவை போய் பிரசங்கிக்க வேண்டும், நினிவேல போய் சொல்லு, ஏசை பற்றி சொல்லு. அல்லேலூயா. அவன் சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தான். ஒப்பு கொடுத்தானா? எதுவுமே ஒப்பு கொடுத்தான்? நினிவேக்கு யோனா ஒப்பு கொடுத்தானா? ஒப்பு கொடுத்தானா இல்லையா? இல்லை. நிறைய பேருக்கு சுய அறிவில் ஓடுறாங்க. ஆமென். சுய அறிவு, சுய ஞானம், சுய புத்தி. இந்த ஊழியத்தில் கூட சுய அறிவில் செய்யவே முடியாது. உங்களுக்கு ஒரு இன்டென்ஷன் இருக்கணும். இப்போ சண்டே கிளாஸ் நடத்துகிறவங்க, வீடு விசிட்டிங் போகிறவங்க, தெரு பிரசங்கம் பண்ணுறவங்க, அவங்க மண்டையில் ஒரு அறிவு இருக்கணும். என்ன அறிவு இருக்கணும்? சிறு பிள்ளைகளை இயேசு வண்டை நடத்த வேண்டும், சிறு பிள்ளைகளுக்கு வசனத்தை கற்றுத்தர வேண்டும், சிறு பிள்ளைகளுக்கு ரட்சிப்பை சொல்லித்தர வேண்டும். இந்த அபிஷேகம், அந்த அழைப்பு வந்தால் இதில் 1000 இடர்பாடு. எனக்கு இந்த ஊழியத்தில் அப்படியே பஞ்சுமத்தை போட்டுலாம் ஊழியம் செய்யலை. ஒவ்வொரு நாளும் நெருக்கடி, பாடு, குறை பேசுகிறவர்கள் மத்தியில் தான் நான் ஊழியம் பண்ணுகிறேன். ஊழியத்தில் குறை பேசுவார்கள், மனிதர்கள் தவறாக புரிந்து கொள்வார்கள், நாம் செய்த நம்ம அன்பை கொச்சப்படுத்துவார், அவங்க மேலே இருக்கிற அக்கறையை புரியாமல் நினைப்பார்கள். அதெல்லாம் தாண்டி செய்வதற்கு அது தேவ சித்தம், தேவ திட்டம். ஆமே. நாம் வாழ்வதற்கு, இந்த ஊழியக்காரனை பேசிட்டு இருந்தேன், நாம் வாழ்வதற்காக வரவில்லை, சாவதற்காக வந்திருக்கிறோம். ஆமே. பாராட்டை பெறுவதற்காக வரவில்லை, திட்டப்படுவதற்கு, அவமானப்படுத்தப்படுவதற்கு ஒப்பு கொடுத்துருக்கிறோம். நீங்கள் தேவ திட்டம் எது எனக்கு தெரியலனா இதில் எப்படிப்பட்ட ஊழியத்தை செய்வோம்? வாசிக்க எபேசியர் 6ஆம் அதிகாரத்திலே
5 படிங்க. எபேசியர் 6 மனுஷ பாராட்டு நமக்கு தேவையில்லை, மனுஷனுடைய புகழ்ச்சி நமக்கு தேவையில்லை. இதற்காக அழைத்திருக்கிறார். எபேசியர் 6 5 6 7 படிங்க. எபேசியர் 6 5 வேலைக்காரரே கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாய் இருக்கிறவர்களுக்கு பயத்தோடும் நடுக்கத்தோடும் கபடற்ற, கெட்ட புதிய இருக்கணும், பயம் இருக்கணும், நடுக்கம் இருக்கணும், கபடற்ற மனதோடும் கீழ்ப்படிந்து. அப்போ மேலான அதிகாரம். இப்போ நான் தலைமை போதகராக இருக்கிறேன் என்றால் எனக்கு இங்கே கீழ்ப்படினும். எப்படி கீழ்ப்படணும்? கபடு ஆள் பார்த்த மாதிரி இல்லை, எப்போதும் கீழ்ப்படினும். கபடற்ற மனதோடு கீழ்ப்படியுங்கள். மனுஷனுக்கு பிரியமாக இருக்க, மனுஷனுக்கு பிரியமாக இருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு. இவன் நம்ம செய்கிற சேவை, நீங்கள் தெரு பிரசங்கமாக இருந்தாலும், ட்ராக்ஸ் கொடுக்குறவா இருந்தாலும், வீடு விசிட்டிங்காக இருந்தாலும், இந்த சர்ச்சை கூட்டுற விஷயமா இருந்தாலும், எனக்கு தண்ணி வைக்கிற விஷயமா இருந்தாலும், நீங்கள் கீபோர்டு பேடு எது இருந்தாலும் நம்ம பந்தாக்காக செய்யக்கூடாதுங்க. எப்படி செய்யணுமா? கிறிஸ்துவின் ஊழியக்காரன் நான். இயேசு எனக்கு கொடுத்த ஒரு பாக்கியம், எனக்கு சண்டே கிளாஸ் நடத்த எனக்கு கொடுத்த ஒரு பாக்கியம், நான் ஒரு பாஸ்டராக ஊழியர்களுக்கு ஒரு பாக்கியம், பேடு வாசிக்கிறது ஒரு பாக்கியம், இன்னைக்கு ஊழியக்காரனை கனம் பண்ணுற பாக்கியம். யார் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக எப்படி செய்யணும்? அதில் மனப்பூர்வம் விருப்பம் இருக்கணும். தட் டிசையர் எப்படி செய்யணும்? மனப்பூர்வமாகவும். 2வது, ஆண்டவரே இது உன் சித்தம்பா, உன் திட்டத்துக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன், உன் சித்தத்துக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன். எப்படி செய்ய? கவனி. அல்லேலூயா. மனப்பூர்வமாயும் தேவ சித்தத்தின்படி செய்யுங்கள். அடிமையானவனாலும் சுயாதி. நீ வேலைக்காரனாயிரு, எஜமானாயிரு, யாரனாயிரு, உனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நீ உண்மையாக செஞ்சா அவனவன் செய்கிற அந்த உண்மையின்படியே நன்மையின்படியே கர்த்தரிடத்திலே பலன் கையை தட்டுங்க. நீங்க எதை செஞ்சாலும் விரும்பி செஞ்சு பாருங்க, ஆசையா செஞ்சு பாருங்க, அதற்குரிய பலன் பரலோகத்திலே வரும். நம்ம வேலையே செய்யாமல் ஆசைப்படக்கூடாது, சம்பளம் ஆசைப்படக்கூடாது. வேலையே செய்யாமல் கூலி கிடைக்காது. வேலையால் கூலிக்கு நீங்கள் மனப்பூர்வமாக செஞ்சீங்கன்னா அதற்குரிய பலனை தேவன் பரலோகத்திலிருந்து தருவான். அப்புறம் அடுத்தது, மனுஷனுக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்று எப்படி செய்யணுமா? மனப்பூர்வமாக செய்யணும், நல்மனதோடு செய்யணும், பார்வைக்கென்று செய்யக்கூடாது. அப்புறம் எப்படி செய்யணுமா? தேவ சித்தத்தின்படி. அல்லேலூயா. அப்போ அழைப்பு என்பது என்ன? தேவன் உங்களுக்கு கவனிக்கிறேன், பாட்டு பாட அழைச்சார்னா பாட்டு பாடு, ஜெபம் பண்ணால் ஜெபம், உனக்கு கொடுத்து தாங்க அழைச்சா அதை உண்மையாக செய். அதில் அப்படியே கிடுக்கிடுக்கிடுன்னு கத்தை உயர்த்திட்டே போவான். உற்சவமாக கொடு கொடு, ஹவுஸ் செய், இதையும் வேலை, தெரு செய். உற்சாகமாய் கொடுக்கிற இடத்துல தேவன் பிரியமாக இருக்கிறார். இப்போ யோனாவுடைய திட்டம் என்ன? நினிவேக்கு போய் பிரசங்கம் பண்ணணும். இப்போ நீங்கள் ஒரு 10 பேர் ஆதாயம் பண்ண கர்த்தர் முடிவு பண்ணிட்டாருன்னா உங்களுக்கு கொண்டு தான் கர்த்தர் செய்வா, உங்களுக்கு கொண்டு செய்வா. ஒரு 10 பேர் ரட்சிப்புக்கு கர்த்தர் வைத்தாருன்னா உங்களுக்கு கொண்டு செய்வார். நீங்கள் அவர் சித்தத்துக்கு மாறி சுய அறிவில் சுய ஞானத்தில் ஓடனா உங்கள் நிமித்தம் உங்கள் குடும்பம் ஆடிக்கொண்டே இருக்கும். உங்களை பார்க்கும் போதெல்லாம் புலம்பிகிட்டே இருப்பாங்க, உங்களை பார்க்கும் போது கரிச்சு கொட்டிகிட்டே இருப்பாங்க, திட்டிகிட்டே இருப்பாங்க, குறை பேசிகிட்டே இருப்பாங்க. இந்த பையன் சொன்னால் கேட்க மாட்டேது, இந்த பொம்பளை சொன்னால் கேட்க மாட்டேறா, நான் என்ன செய்கிறது, கடவுளே நீ தான். இப்போது யோனா தர்ஷிஷுக்கு அவன் ஓடி போனான். ஏன் ஓடி போனான்? நினிவே மக்கள் திருந்த மாட்டாங்க, சொன்னால் கேட்க மாட்டாங்க, எதுக்கு நம்ம நேரத்தை வீணாக்கணும் அப்படி சொல்லி தர்ஷிஷுக்கு போய் டிக்கெட் வாங்கி ஒரு கப்பல் அடியில் படுத்துக்கிட்டான், எதுவுமே தெரியல படுத்துக்கிட்டான். ஆனால் அவன் நிமித்தம் அந்த கப்பல் ஆடிக்கொண்டு இருக்கிறது. நீங்கள் தேவ சித்தத்தை விட்டுட்டீங்க வச்சுங்க, நீ செய்கிற சின்ன ஊழியத்தை விட்டுட்டீங்க வச்சுங்க, உங்கள் நிமித்தம் குடும்பம் ஆடிக்கொண்டே இருக்கும், அது உங்களுக்கு தெரியாது. ஆமென். அல்லேலூயா. இப்போ சீட்டு போட்டால் யோனா பேரில் விடுது. யோனா யாருப்பா? நான் யாருப்பா? நீ யாரும் கேட்டால் அவன் சொல்கிறான், நான் தேவ சமூகத்தை விட்டு விலகினவன், இஸ்ரவேல் எபிரே தேவனுடைய ஊழியக்காரன், நான் அவர் சமூகத்தை விலகினேன். சரி, என்ன பண்ணணும்? என்னை தூக்கி என்ன பண்ணுங்க, இந்த சமுத்திரத்தில் போடுங்க. அவன் சொல்கிறான், என்னை கொன்னுடுங்க. சில பார்த்தீங்கன்னா அந்த குற்ற உணர்வுலேருந்து வெளியே வர மாட்டான். குற்ற உணர்வுலேயே நீ விழுந்து போனது உண்மைதான், தடுமாறுறது உண்மைதான், தரிசனத்தை எழுந்தது உண்மைதான்,
ஆனால் கர்த்தர் உன்னை மன்னிக்க உனக்கு வாய்ப்பு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நிறைய பேர் குற்ற உணர்விலே நான் படிக்க மாட்டேன், நான் ஜெபம் பண்ண மாட்டேன், நான் அதை பண்ண மாட்டேன். சரி, குற்ற உணர்வு இருக்கிற யூதா செத்துட்டான். அதே குற்ற உணர்வு இருந்த பேதுரு மனம் திரும்பினான். குற்ற உணர்வில் இருந்து வெளியே வர கர்த்தர் விரும்புகிறார். இப்போது யோனா சொல்கிறான், நான் தாங்க விலகி வந்தவன், தேவ சித்தத்தை விட்டு விலகி போனவன், என்னை கொன்றுங்க, என்னை தூக்கி சமுத்திரத்தில் போட்டுருங்க. அப்படி போட்டாலும் தேவ திட்டம் மாறவில்லை, தேவ சித்தம் மாறவில்லை. அங்கே அவனை காப்பாற்றுவதற்கு ஒரு மீனை ஆயத்தம் பண்ணி 3 நாள் அவன் அந்த மீனிலே ட்ராவல் பண்ணுறான். இப்போ செத்துருவான், அப்போ செத்துருவான், இப்போ செத்துருவான், சாக வரல. கடல் ஆசி என்னை சூழ்ந்து கொண்டது, மரண கண்ணிகள் என்னை சுற்றி கொண்டது, துட்சண பிரவாக என மூடினது அப்படின்ட்டு உள்ளே சொல்கிறான். நானோ வேணில், அதுக்கு 8வது சொல்கிறான், 2:8 சொல்கிறான், பொய்யான மாயை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். உங்கள் பொய்யான மாயை, கர்த்தர் சித்தம் இல்லாத, கர்த்தர் விருப்பம் இல்லாத ஒன்றில் போய் சிக்கிட்டா உங்களுக்கு வருகிற கிருபையை நீ இழந்து போகக்கூடிய நிலைமையாகி மாறும். யோனா மீன் வயிற்றில் மனம் திரும்பி அந்த நோக்கி சொல்கிறான், நானோவெனில் துதியின் சத்தத்தோடு என் தேவனுக்கு பலியிடுவேன் என்று ஒரு அறிக்கை செய்த உடனே யோனாவை மீன் கரையிலே கக்கினது. நினிவே மக்களுக்கு இயேசு ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தான், அவன் பிரசங்கிக்க ஆரம்பித்தான். ஆண்டவர் உன்னை குறித்து என்னை குறித்து வைத்த திட்டத்திற்கு நாம் ஒப்பு கொடுக்கும் போது வாழ்க்கை எளிதாக இருக்கும். எத்தனை இடர்பாடுகள் வந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும், நெருக்கடிகள் வந்தாலும் அவரே நமக்கு பொறுப்பாளியாய் மாறுவார். கரவை சொல்லலேலூயா. அதுக்கப்புறம் பார்த்தேன், வரலாறுலே யோனா என்றவர் எழுதப்பட்டான். ஆமென். நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுப்பது ரொம்ப சுலபம். ஆனால் நம்ம மனசும் அந்த அறிவும் சீக்கிரம் ஒப்பு கொடுக்காது. மோசே என்ற ஒரு மனுஷனை கர்த்தர் அழைக்கிறார். எப்படி அழைக்கிறார்னா, தாயின் வயிற்றிலே அழைக்கிறார். மோசே பிறந்த காலகட்டத்தில் ஒரு கடினமான காலம். பார்வோன் ஒரு ஆர்டர் போடுறான். என்ன ஆர்டர் போடுறான்? இந்த எபிரேயர்கள் ஜனத்தொகை பெருத்து விட்டது, அடிமையாக வந்த இவர்கள் வளர்ந்து கொண்டே போகிறார்கள். இப்போ என்ன செய்யணும்? ஒருவேளை இங்கே வளர்ந்து நம்ம எதிரியோடு சேர்ந்து நமக்கு விரோதியாக மாறிட்டா என்ன செய்யலாம் யோசித்து அவன் திட்டமிடுறான். பிறக்கிற ஆண் குழந்தைய இருந்தால் கொன்று விடுங்கள், பெண் குழந்தையாக இருந்தால் விட்டு விடுங்கள். அல்லேலூயா. ஆமென். யார் வீட்டில் ஆண் குழந்தை பிறந்த ஒரு செய்தி வருதோ அப்போவே கள்ளிப்பால் கொடுத்தோ, கழுத்தை நெரிச்சோ, மூச்சு திணறியோ அந்த குழந்தை சாகடிக்கிறது. இதெல்லாம் அல்லேலூயா. இப்போ ஒரு தம்பதியாருக்கு, லேவி கோத்திரத்தில் பிறந்த ஒரு தம்பதியாருக்கு மோசே என்ற குழந்தை, அது என்ன பேர்லாம் தெரியாது, அந்த குழந்தை பிறந்திருக்கு. 3 மாதம் அந்த தாய் ஒழித்து வைக்கிறார். ஆனால் அந்த குழந்தை என்ன பண்ண முடியல, அது வளர அழுக ஆரம்பிக்குது, கத்த ஆரம்பிக்குது. இப்போ என்ன பண்ணுறதே தெரியல. இப்போ ஒரு நாணல் பெட்டியை செய்து அது தாரெல்லாம் பூசி தண்ணி புகாதபடி அழகான ஒரு மெல்லிய வஸ்திரத்தை சுற்றி அந்த குழந்தைய ஓடுகிற நயல் நதியிலே எங்கன்னா யார் கண்ணெல்லாம் பட்டு நான் அதை கொலை செய்ய வேண்டாம், பிழைச்சிக்கிட்டோன்னு சொல்லி அந்த தாய் அந்த நதியிலே விடுகிறார். இந்த கதை நடந்து கொண்டே இருக்கும் போது பார்வோனுடைய குமாரத்திக்கு குழந்தை கிடையாது. அவருடைய கணவர் இன்னொரு கல்யாணம் செய்வதற்கு அவன் முற்பட்டு இந்த முதல் மனைவியை அவன் உபத்திரப்படுத்தி கொண்டிருக்கிறான். குழந்தை என்று ஏனதம் பேசி கொண்டிருக்கிறான். இந்த பார்வோன் குமாரத்தி எப்போதும் வந்து அந்த நயல் நதியிலே அவள் குளித்து சூரிய நமஸ்காரம் செய்வது வழக்கம். அல்லேலூயா. அவள் சூரிய நமஸ்காரம் வேண்டுகிறாள். சாமி, எனக்கு ஒரு குழந்தை இல்லை, எனக்கு புருஷன் என்னை வெறுக்கிறான், எனக்கு ஒரு கர்ப்பக்கனியை தந்தால், எனக்கு ஒரு குழந்தையை தந்தால் ஆண்டவரே என்று சொல்லி அந்த சூரியனை பார்த்து அவள் வேண்டுகிறாள். நயல் நதியிலேருந்து அவள் மனதுருகி வேண்டி கண்ணை திறக்கும் போது அந்த மோசே என்ற குழந்தை நாணல் பெட்டிலே அழுது கொண்டு ஒரு முட்செடியிலே மாட்டி கத்துது. கத்தரோட இந்த பார்வோன் குமாரத்தி நினைக்கிறா, இது என் சூரிய கடவுள் கொடுத்த குழந்தை. அவளுக்கு தெரியும் இது எபிரேய குழந்தைன்னு தெரியும். ஆனால் கடவுள் எனக்கு இந்த குழந்தையே தந்திருக்கிறார் சொல்லி அவன் தண்ணிலே இருந்து எடுத்து சொல்றான், ஜலத்திலே இருந்து எடுக்கப்பட்டபடியால் உனக்கு நான் மோசே என்று பெயரிடுகிறேன்னு சொல்லி அந்த குழந்தை எடுத்து அந்த பெற்ற தாய் இடத்திலே வளர்க்குறாங்க. இப்போ தாய் என்ன செய்கிறா, அந்த குழந்தையை போதித்து வளர்க்குறா. நம்ம எகிப்தியன் கிடையாதுப்பா, நம்ம யார், எபிரேயர், நம்ம அடிமைகளாக வாழ்கிறோம். இந்த பார்வோன் கூட்டம்தான் நம்மை ஆளுகை செய்து அடிமைப்படுத்துகிறது என்று சொல்லி ஒரு 20 வயசோ 15 வயசு வரைக்கும் தாய் பால் மறக்கிற வரைக்கும் 10 வயசோ வச்சுக்கல எடுத்துகிட்டு போய் பார்வோன் இடத்துல கொடுக்குறாள். பார்வோன் அந்த குழந்தையை எப்படி வளர்க்குறாங்க, வாக்கிலும் செய்கிலும்
வல்லவனாக வளர்க்கிறார்கள். மோசே வீர தீரம் உள்ளவனாக, கடும் கோபக்காரனாக, ஒரு காரியத்தை சரியாக செய்கிறவனாக பைபிள் சொல்லுது. அவன் வாக்கிலும் செய்கிலும் வல்லவனாக இருந்தான். அல்லேலூயா. மோசேக்கு எப்படி போதிக்கப்பட்டான்? நான் வாழ்கிறது எகிப்திய அனுபவமாக இருந்தாலும், உடுத்துவது உணவுவது எல்லாம் எகிப்தில் இருந்தாலும், நான் பிறப்பாலே ஒரு எபிரேயன், என் நாட்டு மக்களுக்கு நான் உதவி செய்ய வேண்டும், ஒருவேளை இது தேவ சித்தமாக இருக்குமோ என்று சொல்லி அவன் ஒரு 40 வயது இருக்கும் போது ஒரு அதிகார துணையோடு வெளியே வருகிறான். ஒரு எகிப்தியன் எபிரேயனை போட்டு அவன் அடித்து கொண்டு இருக்கிறான். இவன் கடும் கோபக்காரன் இருக்கிற கத்தி எடுத்து அந்த எகிப்தியனை கொன்று போட்டு புதைக்கிறான். கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் வெளியே வருகிறான். 2 எபிரேயர்கள் சண்டை போடுகிறார்கள். ஏய், என்ன சண்டை போடுறீங்க, போங்க அமைதியா அப்படின்னு அவன் சொல்லும் போது அந்த எபிரேயர் சொல்கிறாங்க, நேற்று எகிப்தனை கொன்றது போல எங்களை கொல்ல பார்க்கிறாயா என்று அவர்கள் சொல்ற உடனே இவனுக்கு புரிந்து விட்டது, நாம் செஞ்சது எல்லாருக்கும் தெரிந்து விட்டது. இப்போது பார்வன்கிட்ட போயிருப்பார் நினைக்கிறேன், நீ எதுக்கு நம்மளாலேயே கொன்ற, அப்போ இவரை பற்றி விசாரிங்க, யாருடைய குழந்தை விசாரிச்சா, யார் இவன், நீ ஒரு எபிரேயன். இப்போ எபிரேயன் எப்படி இருக்கான், நம்ம ஊருக்குள்ளேயே வந்து நம்ம சாப்பாடை சாப்பிட்டு நம்ம வளர்த்த வளர்ப்பில் நமக்கு விரோதமாக எழுப்ப பார்க்குறானா? ஒருவேளை அவன் ஒரு என்ன பண்ணுவான், ஒரு என்ன படை சொல்லுவாங்க, அது புரட்சி படையை கூட உருவாக்கி இருக்கலாம். ஒருவேளை அது மோசே ஒரு கூட்டத்தை ரெடி பண்ணி வைத்திருக்கலாம். என்ன பண்ண, நம்ம ஒரு படையை திரட்டி போய் மோசே பார்வனுக்கு விரோதமாக சண்டை போட்டு மக்கள் விடுதலை வாங்கி தரலாம். இதை தேவன் விரும்பவல்ல. தேவ திட்டம் சண்டை போடுறது இல்லை. தேவ திட்டம் தேவனுடைய வல்லமையை ஜனங்களுக்கு காண்பிக்க வேண்டும். மோசே பார்வனால் பிடிக்கப்பட்டான். பார்வனுக்கு பயந்து மீதியா தேசத்துக்கு ஓடிவிட்டான். ஓடி போய் என்ன பண்ணனான், வாக்கிலும் செய்கிலும் வல்லவனாக இருந்த அவன் திக்குவாயும் மந்தனாவாக மாறி போனான். 40 ஆண்டுகள் ஆடுகளை வைத்து அரண்மனையிலே அதிகாரியாக இருந்தவன். வா என்றால் ஒருத்தர் வருவான், போய் என்றால் ஒருத்தர் போவான். அப்படிப்பட்ட மோசே ஆடுகளுக்கு பின்னாடி ஒரு எளிமையான வாழ்க்கை வாழ்கிறான். இப்போ மோசேக்கு வயது 80. எவ்வளோ ஆச்சுங்க? நீங்கள் எப்போ தேவ சித்தத்துக்கு உங்களை ஒப்பு கொடுக்குறீங்களோ அப்போ தான் கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். ஆண்டுக்கு ஒரு வயசெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. எப்போ நீ மனம் திரும்புகிறாயோ, இயேசுவே உன் சித்தத்துக்கு என்ன ஒப்பு கொடுக்குறேன்னு திரும்புகிறீங்களோ, அன்றைக்கு தான் கனமும் மகிமும் வாழ்க்கையில் வந்து சேரும். ஆமேன்னு சொல்லுங்க. 80 வயது இருக்கும். கர்த்தர் மோசேக்கு தரிசனமாகி ஒரு முள்ளு செடி பற்றி எரிகிறது. அந்த முட்செடியை பார்க்க மோசே கிட்டே போன உடனே, மோசே நில், நீ நிற்கிறது பரிசுத்தமான பூமி, உன் பாதரட்சியை காட்டினார். அவன் பாதரட்சியை காட்டி அந்த முட்செடிக்கிட்ட போகும்போது அங்கே பேசுகிறார். என் ஜனங்களுடைய கூக்குரலை நான் கேட்டேன், ஆளோட்டு நிமித்த உண்ட பாடுகளை நான் பார்த்தேன், என் ஜனங்களை போய் விடுதலை செய்து கொண்டு வா. அப்போ மோசே, நான் திக்குவாயும் மந்தனாவுள்ளனாக இருக்கிறேன். பாருங்க, வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனாக இருந்தவனை கர்த்தர் அதையெல்லாம் மறக்கிற வரைக்கும் காத்திருக்கிறார். ஒருவேளை நீ கிருமினா இருக்கலாம், உலக புத்தி இருக்கலாம், இதெல்லாம் உன்னை விட்டு கவனி, அதெல்லாம் உன்னை விட்டு நீங்கிற வரைக்கும் கர்த்தர் காத்திருப்பான். என்னைக்கு உலக ஆவி விட்டு வெடிபடுதோ, எப்போ தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்குறையோ, அன்றைக்கே கர்த்தர் உனக்குள்ள அற்புதம் செய்ய ஆரம்பிப்பார். ஆமென். மோசே எவ்வளோ அடம் பிடிக்கிறான், தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கல. அப்போது அவனே ஒரு ரெக்கமெண்டேஷன் பண்ணுறான், நீ யாரையாக அனுப்ப சித்தமாக இருந்தால் அவரை சரி பேர் ஊழியத்துக்கு ஆண்டு அழைச்சிருப்பார். இவன் இன்னொருத்தனுக்கு கோடிட்டு காட்டுவான், இவரு போட்டோம் அவரு போட்டோம், உன்னை அழைத்தால் நீ தான் வர வேண்டும். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அடுத்த பார்க்கும்போது அவன் என்னால் முடியாதுன்றான். ஆண்டு அவன் மேலே கோபம் கொண்டு என்ன பண்ணுறான், அவனை கொல்ல பார்த்தார். நீ நிறைய பேர் வாழ்க்கையில் கஷ்டத்துக்கும் கண்ணீருக்கும் நிந்தைக்கும் என்ன காரணம், கர்த்தர் எதிரியாக இருப்பது. உங்கள் விஷயம் சின்னதாக இருந்தாலும் நீங்கள் மனப்பூர்வமாக இப்போ உதாரணத்துக்கு, இப்போ நான் ஒரு கிளை சபை ஆரம்பிக்கிறேன். இப்போ புகா இந்த சர்ச்சை அஸ்டன் இருக்கார். அவர் என்ன பண்ணுறாரு நினைக்கிறீங்க? ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் என்ன பண்ணுறாரு, சர்ச்சை கூட்டி பெருக்கி மைக்கை செட் பண்ணி நான் வர வரைக்கும் பாட்டு பாடுறேன். ரொம்ப கஷ்டமாக பாது, பெரிய கஷ்டமா அதானே? செவ்வாய்க்கிழமை மைக்கை எடுத்து போட்டு செட் போட்டு நீ பாடு நீ பாடு நீ பாடு 4 பேர்கிட்ட பாட்டை கொடுத்து நான் வரைக்கும் பிரித்து பிடிச்சிடுறேன். எதனா கஷ்டங்க தான். இதில் ஒரு பெரிய கம்பர் சுஸ்திரமா? இது யாரோட செய்யலாமா செய்யக்கூடாதா? 100 சபை கட்டலாம், ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டும் போய் கொடு. அங்கே அடிக்கிறான் உதைக்கிறான் உன்னை குத்துறான், நான் பார்த்துக்கிறேன், நான் போகிறேன் ஜெயிலுக்கு. ஆமே. நீ நிறைய பேர் முன் வராமல் இருப்பது என்ன காரணம்? தேவ சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்காத தேவ சித்தம் தேவ திட்டம் நிற்குது, அப்படி நிலுவையில் இருக்கிறது. ஆமே. ஏசாயா சொல்கிறார், இதோ அடியேன்
என்னை அனுப்ப நான் போகிறேன்னா கர்த்தருடைய சத்தத்தை கேட்டாராம். யார் என் காரியமாய் போவான் என்று உரைக்கிற கர்த்தருடைய சத்தம். ஆமே. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு பரிபூர்ணத்தை அடைய வேண்டும் என்றால், தேவ சித்தத்தை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றால், கர்த்தருடைய சித்தத்துக்கு நீங்கள் மனப்பூர்வமாய் நீங்கள் ஒப்பு கொடுக்குவீங்க. ஆமே. மோசே மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுத்தான். மோசையை போல ஒரு தலைவன் இதுவரைக்கும் யாரும் பிறக்கலை. ஆமாவா? 40 வருஷம் அந்த ஜனங்களை அழகாய் நடத்தினான். அவ்வளோ கோபக்காரனை பார்த்து கர்த்தர் சொன்னார், மோசே யார் தெரியுமா? ஆமென். இந்த பூமியில் உள்ள ஜனங்களிலே மோசையை போல சாந்தம் உள்ளவன் யாரும் இல்லை. நான் எவன் மேல் இரக்கமாக இருக்க சித்தமாக இருப்பேனோ நான் அவன் மேல் இரக்கமாக இருப்பேன். தேவ மக்களே, இன்றைக்கு கர்த்தருடைய சித்தம் எதுவாக இருந்தாலும், ஒருவேளை பிள்ளைகளை பக்தியில் வளர்க்குற தாயாய் தகப்பனாய் மாறி, உனக்கு என்ன சின்ன வேலை அதில் உண்மை உத்தமமாய் செய். ஆண்டவருடைய சித்தத்துக்கு நீ உன்னை ஒப்பு கொடுத்து பார், அதனாலே உன் வாழ்க்கை மேன்மை அடையும். மோசை போல கனத்துக்குரிய யாருமே இல்லை. ஆபிரகாம் போல விசுவாச தகப்பன் யாருமே இல்லை. யோனாவை போல மனம் திரும்பிய ஊழியக்காரன் யாருமே இல்லை. ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கை ஜெயமாய் மாறும். அப்போ கர்த்தருடைய சித்தம் நிறைவேற, தேவனுடைய திட்டம் நிறைவேற நீங்கள் காத்திருக்கும் போது கர்த்தர் வித்தியாச அனுபவம் தருவார். 2025 நெருங்குகிற நாம் அந்த 2025க்கு போகிறதுக்கு முன்னாடி இருக்கிற இந்த 8 நாளில் நீங்கள் கர்த்தருக்காக காத்திருங்கள், ஆண்டோட சித்தத்துக்காக காத்திருங்கள். 2வது பாயிண்ட்டு, நம்ம என்ன பண்ணோமா, தேவனுடைய வெளிப்பாட்டுக்காக காத்திருக்க வேண்டும். ரெவலேஷன், நிறைய பேருக்கு ரெவலேஷன் என்னன்னு தெரியல, வெளிப்பாடு என்னன்னு தெரியல. அங்கே தொழிலுடைய டெக்னிக்கலாக இருக்கலாம். ஆமென். ஆசீர்வாதத்துக்கு சூட்சமம் தெரியணும். எப்படி நான் ஜெயிப்பேன், எப்படி நான் வெற்றி பெறுவேன், எப்படி நான் உயர்த்தப்படுவேன், எப்படி நான் கனப்படுத்தப்படுவேன் என்பதுக்கு நிறைய பேருக்கு ஆசை இருக்கும். அந்த டெக்னிக்கலுக்கு யாரும் போக மாட்டாங்க. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் 2025க்குரிய ஒரு அஜந்தாவை கொண்டு போய், திட்டத்தை கொண்டு போய் இயேசு கிட்ட சொல்லணும். ஏசப்பா, நான் வீடு கட்ட நினைக்கிறேன், நான் ஜெபிக்க நினைக்கிறேன், ஒரு கார் வாங்க நினைக்கிறேன், ஒரு பைக் வாங்க நினைக்கிறேன். அப்போ இதுக்கு என்னன்னு தெரியல, எனக்கு ஆசை எனக்குள்ளே வருது, எனக்கு அந்த வெளிப்பாடை உதிக்குது. அவங்க சொல்லி குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டது, அது முடிவில் விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதுக்கு காத்திரு. நீங்கள் திருப்தி அடையக்கூடாது, கொஞ்சத்தில் திருப்தி அடைய. போன வாரம் முந்தின நாள் நினைக்கிறேன், வெள்ளிக்கிழமை வேலைக்கிழமை ஜெயிச்சு கொடுக்கும் போது கர்த்தர் என்கிட்ட சொன்னது காரியம், அநேகரே வியாபாரிகளா தொழிலதிபர்களா நீ மாறு பண்ணுவதற்கு உழை, என்னை பார்த்து உழை என்றார். நீங்கள் தொழிலதிபர்களாக, நீங்கள் வியாபாரிகளாக, செல்வந்தர்களாக மாறுவதற்கு என்னை உழைக்க சொல்லுகிறார். அல்லேலூயா. அவங்கள்ட்ட திரும்பி பேசிக்கிட்டே இரு, அவங்கள புத்தி சொல்லிக்கிட்டே இரு, அவங்களுக்கு ஜெபம் பண்ணிக்கிட்டே இரு. என்கிட்ட இந்த வெள்ளிக்கிழமை இயேசு என் கூட பேசினான். ஆமேன்னு சொல்லுங்க. உங்களுக்குள்ள ஒரு திட்டம் இருக்குவென்றால், யோசனை இருக்குவென்றால், அது தேவனுடைய கையிலிருந்து வரும் என்றால், அதை கண்டிப்பாக அதை நிறைவேற்றுவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். வாசிக்க சங்கீதம் 119 சங்கீதம் 74 வசனத்தை படிங்க. 119 சங்கீதம் 74 வசனம் இருக்குதா? உமக்கு பயந்தவர்கள் என்னை கண்டு சந்தோஷப்படுவார்கள். அல்லேலூயா. என்ன சொல்றாங்க? சத்தமா படிமா வசனத்துக்குன்னா, உங்க வெளிப்பாட்டுக்கு நான் காத்திருக்கிறபடினால் உமக்கு பயந்தவர்கள் என்னை கண்டு சந்தோஷப்படுவார்கள். உனக்கு ஒரு வெளிப்பாடு வந்து ஒரு காரியத்தை சாதிச்சு நீங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டா, உனக்கு பயந்தவர்கள்லாம் என்னை பார்த்து சந்தோஷப்படுவார்கள். இதில் 36 வசனம் படிங்க. அதில் 110 36. என் இருதயம் பொருளாசையை சாராமல், நிறைய பேருக்கு பண ஆசை இருக்கும், பொருள் ஆசை இருக்கும், ஆனால் வசனத்தை நம்ப மாட்டான். 52 படிங்களேன். அதில் 52 52 56 பாருங்க. நான் உன் கட்டளைகளை கை கொண்டபடினால், நீங்க சொல்லணும், அது எனக்கு கிடைத்தது, இந்த வீடு எனக்கு கிடைத்தது, இந்த மதிப்பு எனக்கு கிடைத்தது, இந்த பேர் எனக்கு கிடைத்தது, சொல்ல முடியாத ஒரு வெளிப்பாட்டுக்காக நீ காத்திருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க பாபா. நல்லா சொல்லுங்க. அல்லேலூயா.
எத்தனை பேர் தேவனுடைய வெளிப்பாட்டுக்காக காத்திருக்க போகிறீங்க? தேவ சித்தத்துக்காக காத்திருக்க போகிறீங்க? இதை இருக்கிற கொஞ்ச நாளில் உபவாசம் பண்ணுங்களேன், உங்களுக்கு ஒரு வெளிப்பாடு தேவன் தருவார். ஒரு வெளிப்பாடு தந்தால் அதை அவர் செய்து முடிப்பதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. பரல திட்டங்கள் தருபவரும் நீதானையா. தட்டம் தருவாரா? செயல்படுத்தி மகிழ்பவரும் நீதானையா. திட்டங்கள் தருபவரும் நீதானையா. செயல்படுத்தி தமிழ பாடு. எஜமானனே என் ராஜனே, எஜமான என் ராஜனே, எஜமான நீர் இருக்க வேலைக்காரனுக்கு ஏன் எஜமான வேலைக்காரனுக்கு ஏன் கவன்? உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கணும்? அழைச்சது நீங்க நடத்தி செல்லுவீங்க. உங்க பிள்ளைனா நான் ஏன் கலங்கணும்? அழைச்சது நீங்க. இன்னைக்கு ஒரு திட்டம் எடுங்க, சிறு தொழில் செய்யுங்க, சிறு வியாபாரம் பண்ணுங்க, ஏதோ ஒரு வெளிப்பாடை கேளுங்க. அது எதுவாக இருந்தாலும், ஊழியமாக இருந்தாலும், தொழிலாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் இயேசு அது கொடுத்தா கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. மூணாவது, நம்ம எதுக்காக காத்திருக்கணும்? தேவனுடைய வெளிப்பாட்டுக்கு மாத்திரமில்லை, அவருடைய கிருபைக்கு காத்திருக்கணும். கிருபைக்கு காத்திருக்கணும்னா அங்கே சங்கீதம் 147 சங்கீதம் 11 சொல்லுது, அவருடைய கிருபைக்கு. எத்தனை பேர் கிருபை பெற்றிருக்கீங்க? கிருபை பார்த்தீங்கன்னா, என்னை பார்த்து ஒருத்தர் கேட்டார், நான் இது மாதிரி பாட்டு பாடினேன். பாட்டு பாடும்போது என்னை பார்த்து சொன்னார், நீ ஏன்பா பாட்டு பாடுற? எனக்கு பேரை வச்சார், கரகரா ஞான பிரகாசம். என்னதுங்க? கரகரா ஞான பிரகாசம். இப்போது இந்த கிருபை மட்டும் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா போதுங்க, போகிற இடமெல்லாம் உங்களுக்கு ஒரு கனம், போகிற இடமெல்லாம் ஒரு மேன்மை. ஆமே. நான் அடிக்கடி என் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை சொல்லுவேன். நாங்கள் 5 பேர் 6 பேர் அண்ணன் தம்பி, நாங்கள் 6 பேர். எங்கள் அம்மா சாப்பிட போடும்போது எல்லாம் தட்டையும் நான் பார்ப்பேன். எங்கள் அக்கா தட்டை பார்ப்பேன், என் தம்பி தட்டை பார்ப்பேன். அது சின்ன வயசுலேயும் என் பழக்கம் அப்படி பார்ப்பேன். எதுக்கு பார்ப்பேன்னா, மனசுக்குள்ளே அவ்வளோ பெரிய யோசனை இல்லை. எனக்குன்னு என்னை விட அதிகமாக அக்காவுக்கு வச்சிட்டாங்களா தம்பிக்கு வச்சிட்டாங்கன்னா என்னுடைய எண்ணம். ஆமே. கொஞ்சம் யோசிச்சு பாரு, உங்களுக்கு அந்த மாதிரி எண்ணம் இருக்குமான்னு தெரில. இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க பாரு, எனக்கு தலைகறியே வருது, கழுத்தே வருது. நான் அப்படி தான் பார்ப்பேன், பக்கத்தட்டு பார்ப்பேன், அதிகமாக வச்சிட்டாங்களான்னு பார்ப்பேன். சொல்லலாம் மாட்டேன். ஒரு ஃப்ரீக்வெண்ட் செகண்ட் போகிற ஒரு நினைவு அது. அல்லேலூயா. நாம் பார்த்ததே அவர் பார்த்தார். அல்லேலூயா. என்ன புரியுதா? இன்னொரு தட்டை நான் பார்த்ததை அவர் பார்த்தார். மகனை, உன் தட்டை ஊரே பார்க்கும். பார்க்குதா? பின்னாடி பாரதி அம்மா உட்காந்துக்குது, அதை போய் கேளுங்க. அது தெரிஞ்சு செஞ்சுதா தெரியாமல் செய்தா தெரில. நான் 1000 முறை சொல்லியிருப்பேன். ஒரு நாள் அவங்க வீட்டில் ஜப கூட்டம். என்ன, அவங்க 2 பேருக்குமே பிடிக்கும், ரொம்ப நேசிப்பாங்க என்ன. அவங்க வீட்டில் ஜப கூட்டம். இப்போ உட்காண்ட்ருக்கிறேன். அந்த இலையை நீ புகாருக்கன்னா தெரில, பக்கத்தில் சைடில் கொஞ்சோண்டு சோறை வச்சுட்டு 27 மீனை எனக்கு வச்சு அந்த அம்மா சொல்லிச்சு, நீ சோறை தொட்டுக்குன்னு மீனை சாப்பிடுங்கச்சு. கையை தட்டுங்க. அல்லேலூயா. எத்தனை மீனுங்க? 27 மீனை வரிசையாக குமிச்சு வச்சுட்டு சோறை தொட்டு, எல்லாமே மீனை தொட்டுருந்தா சோறை சாப்பிடுவாங்க. நான் சோறை தொட்டுக்கிட்டு மீனை சாப்பிட்டேன். ஆமே ஆமேன்னு சொல்லுங்கள். ஆண்டவருடைய அந்த கிருபை உங்கள் மேலே வந்துருச்சு வச்சிங்களேன், நீங்கள் நார்மல் இல்லை, நீங்கள் அப்நார்மல். ஆமே. நீங்கள் ஸ்பெஷல் இல்லை. என்ன ஸ்பெஷலுங்க? சூப்பர் ஸ்பெஷல் நீங்கள். ஆமாவா? இன்றைக்கி ஆண்டவர் அந்த கிருபைக்கு நம்ம அழைக்கிறார். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிற மேலே தேவன் பிரியமாயிருப்பார். அல்லேலூயா. இங்கே இல்லை, எங்கள் ஐக்கியத்தில் எந்த ஃபெலோஷிப்பில் எங்கே போய் நான் உட்காந்துருந்தாலும் எல்லோரும் நான் சாப்பிட்றேன்னா இல்லையா, என்கிட்ட எக்ஸ்ட்ரா 2 முட்டை இருக்கும், 2 மீன் எக்ஸ்ட்ரா வைப்பான். ஏன் வைப்பாங்க இது வரைக்கும் தெரியல. சக பாஸ்டரோடு நானும் ஒரு பாஸ்டருங்க, எல்லாரும் தான் உட்காந்துருப்பேன். அவங்க என்னை பார்த்து எக்ஸ்ட்ரா ஒரு கேர் வைப்பாங்க. இந்த கேர் மனுஷனால ஆரம்பிக்கலைங்க, அது பரலோக ஆரம்பித்து இருக்கிறது. ஆமே. நீங்கள் கிருபை பெற்றவர்களாக இருக்கணுன்றதான் தேவ சித்தம். இங்கே இருக்கிற எல்லாரும் எல்லா சூழ்நிலையிலும் நீங்கள் எப்படி இருக்கணும்னா கிருபை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். கிருபை என்றது என்னது? தேவனிடத்தில் வருகிற தயவு. சொல்லுங்கள், தேவனிடத்தில் வருகிற தயவு. ஏசுவாமி இந்த பூமியில் சின்ன குழந்தையாக இருக்கும் போது எப்படி இருந்தானா, மனுஷ தயவு இருந்துச்சான். என்னங்க?
நமக்கு என்ன இருக்கணும்? நம்ம மேலே மனுஷன் நம்மளை பார்த்து கடினப்படக்கூடாது. ஐயோ அப்படியா அப்படின்னும். இப்போ ஒருத்தர், நான் பிரசங்கத்தை முடிக்கிறேன், 3 பாயிண்ட் இருக்குது, இதோட முடிச்சுக்கிறேன். ஒருத்தர் என்ன பண்ணாராம், பிரியாணி செஞ்சாராம். எனக்கு பிரியாணி, அவன் பொண்ணு பெரிய ஆச்சு. பிரியாணி நோட்டீஸ் அடிச்சிட்டாங்க. பிரியாணி 4 டபரா பிரியாணி. பார்த்தா 4 அண்டா உருண்டுக்குது. அந்த மாஸ்டர் போய் கேட்டார், என்னம்மா இவ்வளோ பிரியாணி செஞ்சுட்டேன், ஜனம் வருவாங்களா? வருவாங்க பாஸ்டர்ன்ச்சு. ஆமாம், மீடியம் முடிஞ்சு 1 ஹவர் ஆச்சு, 2 ஹவர் ஆச்சு. 2 டபரா போனது முக்கி போச்சு. அதில் கவர்லாம் எடுத்து 2 டபரா மீந்துருச்சு. ஆமாம். அப்போது அது சண்டை போடுது, திட்டுது, ஒருத்தி வரல, இவ்வளோ வரல, அவ்வளோ வரலன்னு. அப்போ அந்த அம்மாவுக்கு பிரியாணி செய்கிறதுக்கு என்ன இருந்துச்சு? என்ன இருந்துச்சுங்க? கிருபை இருந்துச்சு. அதுக்கு என்ன இருந்துச்சுங்க? 4 டபரா செய்கிறதுக்கு என்ன இருந்துச்சு? கிருபை இருந்துச்சு. ஆடானா இல்லை, தின்றதுக்கு மனுஷ தயவு இல்லை. நிறைய பேருக்கு மனுஷ தயவு, காசு வச்சுருப்பான், பணம் வச்சுருப்பான், ஒரு ஆள் கூட அவங்கள போய் சீண்டவே மாட்டான். மனுஷ தயவு இருக்கணும். அது கர்த்தர் தான் ஏற்படுத்துவார். அல்லேலூயா. இன்னொருத்தர் வந்து சொன்னானா, பாஸ்டர் எங்களை வீடு குத்துன போகிறோம். சரி பேர் இந்த ஆண்டவரை அறிஞ்சாலும் சில சடங்கெல்லாம் விட மாட்டான். காலையில் 4 மணிக்கு பாஸ்டர் நீங்கள் வந்து வீடு ரிப்பன் வெட்டணும். ஏப்பா சாயந்தரம் இல்லை நாங்கள் காலையில் 4 மணிக்கு 4 மணிக்கு வருவாங்களா? வருவாங்க பாஸ்டர். போய் பார்த்தா 4 மணிக்கு வீடு ஃபுல்லாக ஜனம் ஜேன்னு உக்காந்து. ஆமாம். எட்டி பார்த்தா பந்தல் கீழே வடை, பாயாசம், இட்லி கமக்குது. அவ்வளோ காலைல ஆர்டர் பண்ணி வந்துட்டாங்க. இப்போது மீட்டிங் முடிய போகுது, ரிப்பன் வெட்டியாச்சு. ஆத்துமாவே கத்தரை சோத்திரி, என் முழு உலமே பரிசுத்தராவே சொன்னோம். ஒரு காற்று புசுன்னு அடிச்சுது பாருங்க, சேமமாட அடிச்சு பந்தல கவுந்து அண்டா குண்டா மேலே அந்த இட்லி மேலே ஊந்து அதில் சேர மண்ணுமாகி போச்சு. அவருக்கு என்ன இருந்துச்சு? திரளான ஜனம், மனுஷ தயவு வந்தது. ஆனால் துன்றதுக்கு தேவ கிருபை இல்லை. ஆமாவா? அல்லேலூயா. அதை சொல்லுது, தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு, தம் நாமத்துக்கு பயந்தவர்களுக்கு அவர் கிருபையை தருகிறவராக இருக்கிறார். ஆமே. நீங்கள் அவருடைய பிரசனத்தை காத்திருக்கணும். இப்போ இவங்களை பார்த்துட்டு கேட்குறேன், தம்பி 10 வருஷம் கீபோர்டு வாசிக்கிறேன்ல, கிருபை பட்டம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்பர்ஜனை எல்லாம் ஊருக்கு தெரிஞ்சிருக்கும். கிருபை வேணும், கிருபை வேணும். என் படிப்பு கம்மி தான், ஆனால் கிருபை தான் இருக்கு. எனக்கு கிருபை கொடுத்தா. ஆமே. என்னை விட படித்தவனை விட கர்த்தர் எனக்கு அறிவை தந்துருக்கிறான், கிருபை. அல்லேலூயா. நீ என்ன படிச்சல அந்த கிருபை காப்பாரு, என்ன திறமை அந்த கிருபை காப்பாரு. என்னை பார்த்து கேட்டார், கரகர ஞான பிரகாசன்னார். எனக்கு ஆண்டு கிருபை கொடுத்தார். 10 பாட்டு கேசட்டே ரெக்கார்ட் பண்ணி புதிய படிப்பு கீதை இது மாதிரி கையில் கொடுத்தேன். என்னை கட்டி பிடிச்சி சொன்னார். ஆமே. சூப்பர் பாடினார். நான் சொல்லட்டுமா, திறமை நமக்கு தேவையில்லை, கிருபை வந்தால் திறமை தானாக வரும். நீ ஏசப்பாவோட கிருபை மட்டும் வாங்கிடு. படிப்பில் போகிற இடம்லாம் உங்களுக்கு ஒரு வாசல் திறக்கும். போகிற விடலாம் கனம், போகிற விடலாம் ஒரு மரியாதை. உனக்கு தேவை கிருபை. வேலையா? இப்போ ஊழியத்தில் ஒரு கிருபை. 4 பேர் மத்தியில் நம்ம 4 பேராக இருக்க மாட்டோம், அதில் ஒருத்தர் வித்தியாசமாக இருப்போம். ஆமாவா? கேளு, ஆண்டவரே கிருபை இல்லாமல் வாழ முடியாது. பாட்டு பாடுறியல்ல, எத்தனை முறை பாடுற, அந்த கிருபை மேலே இருக்கான் பாரு. மனுஷ கத்தர் கண்களில் உங்களுக்கு ஒரு கிருபை கிடைக்கா பாரு. நீ சரினா என் கூட வந்து பாருங்க. நான் போகிற இடத்துலாம் கத்தர் ஒரு மதிப்பு, போகிற இடத்துலாம் ஒரு கணம், போகிற இடம்லாம் ஒரு வித்தியாசப்பட்ட அனுபவம். நான் யோசிக்கிறேன், ஆமே என்ன தான் நான் உனக்கு செஞ்சிட்டேன், நான் என்ன பெருசாக பண்ணிட்டேன், ஆனால் என் மேலே எவ்வளோ அன்பு ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீ ஏசப்பாவுடைய அன்பு, அந்த இரக்கம், அந்த கிருபை சம்பாதிங்க. நீ எந்த இடத்துல போனாலும் உனக்காக ஒரு வாசல் திறக்கப்பட்டிருக்கும். வாசல் சொல்லி தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கும் மேலே. ஏசப்பா எப்படி இருக்கிறான்? பிரியமாக இருக்கணும் வேணாவா? இந்த இடத்த விட்டு போமா எப்படிப்பட்ட ஆளை போடணுமா? கிருபை பெற்றவள மரியாதை பார்த்து கிருபை பெற்றவளே வாழ்கன்னு சொன்னாங்க. அந்த கிருபை இன்னும் எடுக்கலை. ஆமாம், உங்களை பார்த்து கிருபை பெற்றவளாக இருக்கணும். உங்களை பார்க்கும்போது இப்படி மூஞ்சி திருப்பின்னு போகக்கூடாது, சுழிச்சிட்டு போகக்கூடாதுங்க. உன்னை பிடிக்காதவங்க கூட உங்களை பிடிக்கணும். ஆமென். உங்களை இருக்கிற விரோதிக்கு கூட நீங்கள் ஒரு சிம்மசப்பனாக மாறனா உண்மையிலே கர்த்தருடைய கிருபை இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. நல்லா சொல்லுங்க. ஆமென். 4வது, உங்கள் வாழ்க்கையில் என்ன விதமாக இருக்கணும்? தேவனுடைய அந்த பலன் இருக்கணும். என்ன இருக்கணுங்க? எதுவுமே பலன் வேணும். ஏசாயா 40:30 சொல்லுது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவளோ புது பலன் அடைந்து. என்ன பாருங்கள், சரீரத்தில் நல்ல பலன் இருக்கும். ஒரு பாஸ்டரு ஒரு கன்வென்ஷன்,
ஒரு ஊழியக்கார கருத்தரங்கு வைத்தார். அவர் நிறைய முழு கிரில் சிக்கன், அது பேர்னா என்ன முழு கோழிக்கு என்ன பேர்? தந்தூரி. இறங்கிட்டார். 50 கோழியை 75 கோழியை வந்தது 30 பேர். எத்தனை பேர்? 30 பேர். அப்போது 25 முழு கோழியை மாறிடுச்சு. அப்போது 6 பாஸ்டர் எல்லாம் போயிட்டு 6 பாஸ்டர் இந்த முழு கோழியை விடுறதுக்கு மனசு வரல. சாப்பிட்டுட்டு என்ன சாப்பிடலான்ட்டு ஒருத்தன் போய் 4 கோழி முழு கோழியை மென்று தின்றான் பாஸ்டர். ஒருத்தர் சாப்பிட்டா 2 கோழிக்கு மேலே முடியல, அவனுக்கு வாந்தியே வந்துருச்சு. 5 கோழி முழு கோழியை சாப்பிடவும் நமக்கு என்ன இருக்குது? எப்படி போற? பாரு, சீண்டி சண்டை வலிக்குது தானே. அவன் சொல்லுங்க அல்லேலூயா. இன்னும் 5 நிமிஷம் பொறுத்திருக்கலாம். அல்லேலூயா. என்ன சொல்லுது? பலன் இருக்கா? 5 கோழி சாப்பிட பலன் இருக்குது. ஆமாவா? ஒரு சில பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் அடிக்கிற பலம் இருக்கும், ஆனால் ஆவியின் பலன் இருக்கு. சின்ன சோதனையோ சின்ன கஷ்டத்தையோ சின்ன வேதனையோ தாங்க முடியாது போய் சவுத்தில் முட்டின்னு அழுவான். நான் செத்துறேன். அதுக்கு தான் கர்த்தர் சொல்றாருங்க, கர்த்தருக்கு காத்திருக்கிறதுக்கும் ஒரு புது பலன், நியூ ஸ்ட்ரென்த், ஃபிசிக்கலி அண்ட் ஸ்பிரிச்சுவலி. உள்ளான மனுஷன், வெளி மனுஷன். நீங்கள் அதுக்காக காத்திருக்கணும். அப்படி காத்திருந்தா நீங்கள் எப்படி பறக்கணும் தெரியுமா? கழுகு மாதிரி. ரசங்களா கவனிங்க, இந்த ஊர்லேருந்து நீங்கள் பறக்கணும். பத்ரிமேட்டு நிறைய ஃப்ளைட்டில் பறக்கணும். சிட்டிசன் கனடா சிட்டிசன், அமெரிக்கா சிட்டிசன், ஜெர்மன் சிட்டிசன், இதுக்கெல்லாம் நீங்கள் ஸ்பிரிச்சுவலாக மாறணும். ஆவியானவருடைய அபிஷேகம் மேலே இறங்கணும். இதுக்கு தான் இயேசு அழைக்கிறார். அல்லேலூயா. என்ன செய்வாராம்? பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது பலனடைந்து யூதேயாவிலும் எருசலேமிலும் நீ எனக்கு சாட்சிகளாக இருப்பீங்க. ஆவியானவர் தன் சபையை பலப்படுத்த விரும்புகிறார், அறிவாளியாக மாற்ற விரும்புகிறார், திறமசாலியாக மாற்ற விரும்புகிறார். அதிகாரம் நீங்கள்லாம் இப்போவே ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, நான் கழுத மேய்ச்சாலும் கவர்மெண்ட்டில் மேய்க்கணும். நீங்கள் ஜெபம் பண்ணோம், நான் கழுத மேய்ச்சா கூட என்ன பண்ணோம்? கவர்மெண்ட்டில் மேய்க்கணும். எங்களுக்கு அந்த வரங்களை தாங்க, அந்த கிருபையை தாங்க. நான் உங்கள் சமூகத்தில் காத்திருக்கேன். உங்கள் இன்டென்ஷனாக பரலோகம் கேட்கும். அல்லேலூயா. நீங்கள் ஆசையப்படலையே, ஒரு ஜெபம் கூட உங்களுக்கு வரலையே, அந்த எண்ணத்தில் கூட தோணலையே, நான் எப்படா உன்னை ஆஸ்வதிப்பேன், எப்படி உன்னை காத்திருக்கிறான். நீங்கள் கர்த்தருடைய பிரசன்னத்தில் காத்திருந்து, ஆண்டவரே எனக்கு அப்படிப்பட்ட வல்லமையை தாங்க. அடுத்தது, கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருக்க வேண்டும். ஆமே. எனக்கெல்லாம் ரொம்ப ஆசை, 100 சபை எப்போ கட்டுவோம்? தலைமை சபையில் மட்டும் ஒரு 10,000 பேர் எப்போ வருவான்? ஆமே. இந்த பத்ரிமேட் சர்ச்சில் 4 ஆராதனை நடக்கணும். ஆசை தான். காத்திருக்கிறேன். தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருக்கிறேன். எல்லா கண்களும் மூடமா. இன்றைக்கி எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? ஏசப்பா என் கூட பேசுங்கப்பா. உன் சமூகத்தில் நான் காத்திருக்க எனக்கு கிருபை தாங்க. உன் அபிஷேகம் பெற காத்திருக்க கிருபை தாங்க. உங்கள் வாக்குத்தத்தம் பெற கிருபை தாங்க. உன் சித்தத்தை நிறைவேற்ற கிருபை தாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.